சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. The fear of man bringeth a snare, but whoso putteth his trust in the Lord shall be safe. Proverbs 29:25. భయపడుట వలన మనుషులకు ఉరి వచ్చును, యెహోవా యందు నమ్మిక ఉంచువాడు సురక్షితముగా నుండును. సామెతల గ్రంథం 29వ అధ్యాయం 25వ వాక్యం. மனுஷனுக்கு பயப்படுகின்ற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை தேவன் இல்லாத ஜனமாய் இருப்போமானால் நிச்சயமாய் நாம் மனுஷனுக்கு பயந்து கொண்டுதான் இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஜனங்களோ ஒரு நாளும் மனுஷனுக்கு பயப்பட போவதில்லை. தானியேலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள் என்று தானியேல் அறிந்த போதிலும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவர் செலுத்த ஒரு நாளும் மறக்காதபடியினாலே தானியேலை தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். நாமும் அப்படித்தான். நம் மனுஷனுக்கு பயந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை ஒரு நாளும் செலுத்த மாட்டோம். தானியேலை போல இருந்து தேவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.